இருக்கான். எலினா கூட வாழ்ந்துட்டு இருக்கான். 2 பேரும் எலினாவோட அம்மா வீட்டில் தங்கியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு ஸ்டடியான லைஃப் கிடைக்குது. வேற ஒரு சிட்டிக்கு மூவ் ஆகிறாங்க. ஆனா அவங்களுக்கு அங்க வர வருமானமே பத்தல. இதெல்லாம் பார்த்து அர்ஜுன் நம்ம ஹீரோ கிட்ட, ஏன் இப்படி என்னோட எதிர்காலம் ஒரு கொடூரமான லைஃபா இருக்குன்னு காட்டுறீங்க, அதுக்கு ஏதாவது நம்பிக்கை தர மாதிரி காட்டலாம்ல அப்படின்னு சொல்றான். அதுவும் இல்லாம எனக்கு அந்த பணக்காரன் ஜெஃப் மாதிரி ஒரு லைஃப் வேணும்னு சொல்றான். வசதியா வாழ்ற வாழ்க்கைலாம் ஒரு நல்ல லைஃப் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனுக்கு புரிய வைக்க ட்ரை பண்றாரு. இப்ப நம்ம ஹீரோனை டச் பண்ண அவன் முன்னாடி ஒரு பவர்ஃபுல் லைட்டு தெரியுது. அப்படியே கட் பண்ணா அவன் ஒரு லக்ஸுரியான கார்ல கண்முழிக்கிறான். அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த கார்ல இருக்கிற வாய்ஸ் வீட்டுக்கு போகணுமான்னு கேட்க இவன் ஓகே சொல்றான். பார்த்தா அவன் ஜெஃபோட வீட்டுக்கு போறான். அங்க பாத்தீங்கன்னா அந்த ஜெஃப் ஒரு லேபரா இருக்கான். அதாவது ஒரு ஆப் மூலமா அந்த வீட்டுக்கு வேலை செய்ய வந்திருப்பான். என்னன்னு பார்த்தா ஏஞ்சலா இருக்கிற நம்ம ஹீரோ 2 பேரோட லைஃபையும் மாத்தி விட்டுறாரு. அப்ப அவன் முன்னாடி வந்த ஹீரோ, நான் தான் உன் லைஃபை மாத்தி விட்டேன், ஒரு வாரம் இந்த லைஃபை நீ வாழ்ந்தினா உனக்கு எல்லாமே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்ப நம்மால் செம்ம ஜாலியா அந்த பணக்கார லைஃப் என்ஜாய் பண்றான். எலினா கூட டின்னருக்கு போறான். அவளுக்கு இந்த ரியாலிட்டியில் அவனை தெரியவே தெரியாது. இப்ப நம்மால் நினைச்ச மாதிரி வாழ ஆரம்பிக்கிறான். இப்போ ஒரு வாரம் கழிச்சு நம்ம ஹீரோ வந்து அவன்கிட்ட, நீ உன்னோட ஓல்டு லைஃபுக்கு போயிடுன்னு சொன்னா அவன் கேட்கவே இல்லை. ஆனா நம்ம ஹீரோவால் அவனை பழைய லைஃபுக்கு மாற்ற முடியாது. அவனா மனசு வந்து ரியலைஸ் பண்ணி ஓகேன்னு சொன்னாதான் முடியும். இப்போ அவன் முடியாதுன்னு சொல்றான். அடுத்து நம்ம ஹீரோவுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இப்ப ஹீரோ தன்னோட பாஸ் கிட்ட நடந்ததை சொல்ல அவங்க அவன்கிட்ட, நீ ஆக்சுவலா அந்த எலினாவுக்கு தான் ஹெல்ப் பண்ணிருக்கணும், இவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணிருக்கவே கூடாது, இப்ப எப்படியாவது அவன் மனசு மாறவை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுவும் இல்லாம நம்ம ஹீரோ பண்ண தப்புக்காக அவனுக்கு 2 சைடு விங்ஸ் இருக்கும், அந்த ரெக்கைகள் எல்லாம் எடுத்துடுறாங்க. இப்ப அடுத்த நாள் அந்த அஜ் ஒரு பார்ட்டில செம்ம ஜாலியா இருக்கான். அங்க பாத்தீங்கன்னா தன்னோட வீட்லயே அந்த பணக்காரன் ஜெஃப் இப்போ ஒரு வேலைக்காரனா இருக்கான். இப்ப அங்க வந்து நம்ம ஹீரோ அவனத்தோட அவனுக்கு பழசெல்லாம் டக்குன்னு ஞாபகம் வருது. அவன் அந்த அர்ஜு கிட்ட வந்து, டேய் நீ ஏன்டா என் வீட்டில் இருக்க, என் லைஃப்பை நீ ஏன்டா வாழ்ற அப்படின்னு சண்டை போட நம்ம ஹீரோ அவர்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்றாரு. உடனே ஜெஃப் அந்த அர்ஜு கிட்ட, உனக்கு நான் $20,000 தரேன், நீ இங்கிருந்து மாறி போயிடுன்னு சொல்ல, அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, நீ ஒரு வாட்சுக்கு செலவு பண்ற காசு அதுக்கெல்லாம் என்னால முடியாதுன்னு சொல்லிடுறான். ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ அவங்கிட்ட பேசும்போது அந்த அர்ஜு என்ன சொல்றானா, இன்னும் கொஞ்ச நாள் நான் ஜாலியா அங்க என்ஜாய் பண்ணிட்டு மாறுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். இப்ப இவங்களும் வேற வழி இல்லாம அவனை விட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ அந்த ஜெஃபோட ரூம்லயே தங்குறான். இப்ப ஜெஃப் நார்மல் வேலைக்காக அலைஞ்சு சாதாரண ஒர்க்கர்ஸோட வழியை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. அதுவும் இல்லாம அவர் ஏஞ்சல்ஸை பத்தி ஹீரோ கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு ஹீரோ அவர்கிட்ட, என்னாலலாம் பறக்க முடியாது, பெரிய பெரிய ரெக்கைகள் இருந்தாதான் பறக்க முடியும், நான் ரொம்ப லோ ரேங்கிங் ஏஞ்சல் அப்படின்னு சொல்றான். அதாவது ஏஞ்சலா இருக்காங்கல்ல அவங்களையும் கேட்டகரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இங்க சொல்றாங்க. இப்ப நம்ம ஜெஃபால சாதாரண வேலையில நிறைய சம்பாதிக்க முடியாததுனால அந்த ரூமுக்கு ரெண்ட் கொடுக்க முடியல. அடுத்து 2 பேருமே கார்ல தூங்குறாங்க. இன்னொரு பக்கம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற நம்ம அர்ஜ் எலினாவை பாரிஸ்க்கு கூப்பிடுவான். ஆனா அவன் லேபர் யூனியன் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி அதுக்கான வேலையில ரொம்ப பிஸியா இருக்கிறா.